ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நமக்கு நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் வெங்காய சட்னி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 20 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, ஒரு துண்டு இஞ்சி, தேங்காய் வந்து ஒரு பெட்டை எடுத்துக்கிட்டேன், ஒரே ஒரு தக்காளிங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா உங்களுக்கு அதாவது பச்சை மிளகா வந்து 1 சேர்த்துட்டு காஞ்ச மிளகா ஒரு 4 சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எனக்கு காஞ்ச மிளகா வேணான்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வதக்கிக்கலாங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து ஒரு இது மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி பூண்டு 2த்தையுமே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து வதங்கினோடனே இஞ்சி பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. லைட்டாக வதங்கினா போதும். அதை இப்போ வந்து லைட்டாக வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா அது பொன்னிறம் ஆகிடும். அது நல்லா இருக்காது சட்னி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு பரட்டி எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து ஒரு காரத்துக்கு ஃப்ளேவருக்கு தாங்க போட்டுக்கோம். அதனால் எல்லாம் வந்து நல்லா வதங்கணுன்ற அவசியமே கண்டிப்பாக கிடையாது. ஒரு லைட்டாக ஒரு பச்சை வாசனை லைட்டாக போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சூப்பராகவே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. திருப்பி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து போட்டுக்கலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். எங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னால நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தேங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக இது வதங்குற அளவுக்கு இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நைட்டு வரைக்கும் இருந்தாலும் கெட்டு போகாது, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க, நல்லா தான் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளிலாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதை எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம வந்து இது ஆற வச்சு அரைச்சிங்க. எப்பயுமே ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சட்னிலாம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே போட்டு கொதிக்க அரைச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. ஆற வச்சு அரைச்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன், ஆறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இதுக்கு லைட்டாக வதக்கி போட போகிறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது 3த்தையும் வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதாவது சும்மா ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கணும் பார்த்திங்களா, அதே கடாயில் என்ன பண்ணலாம், இது கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போது கொத்தமல்லி புதினாலாம் ஏன் நான் தனியாக வதக்குறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது வந்து இப்போ நம்ம இதை போட்டு அரைச்சிட்டு இதை கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். வேணும்னா எனக்கு இதுமாரி அரைச்சோன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து தனியாக வதக்கி போட்டு அரைக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஒன்றா கூட வதக்கி போட்டு அரைச்சிக்கோங்க. சூப்பராகவே இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் அதெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்து நான் இப்போ வதக்கினேன் பார்த்திங்களா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு அதாவது ஜஸ்ட்டு ஒரே ஒரு திருப்பு லைட்டாக திருப்பி ஜிக்ஸாக் மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. அரைச்சின்னு வந்தாச்சு. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களாம் கூட 2 இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 3 இட்லி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்